வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் பிளான் தான். நான் லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோ வந்து ரைட் பிளான் தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக ரைட் பிளான் என்னன்றதை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து கர்நாடகா தான் போகிறோம். ஆகஸ்ட் மந்த்து எல்லா இடமும் வந்து சரியான மழை, ஒரு பக்காவான மான்சூன் ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் முன்னாடியே ஜாக்கெட்லாம் வாங்கிட்டோம், ரெயின் ஜாக்கெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாமே. ஸோ மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் போய் ஆகணும் முடிவு பண்ணியாச்சு. ஸோ டைலாக்லாம் பேசுகிறேன், நான் பொதுவாக தெரில. ஸோ சொதப்புறது எல்லாத்தையும் நம்ம நடக்கிறது தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கர்நாடகா தான் வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். அது வந்து எங்கன்னா ஒரு மொக்க பிளான் தான். இதை கம்பேர் பண்ணும்போது வால்பாறை போயிட்டு வால்பாறையிலேருந்து மசனகுடி வழியாக ஊட்டி போயிட்டு ஊட்டிலேருந்து மைசூர் பார்த்துட்டு வர மாதிரி போட்டோம். ஆல்ரெடி தான் நம்ம கேரளா போயிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த பிளான் வேணாம், வால்பாறை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கர்நாடகா பிளான் போட்டோம். நல்ல வேலை நாங்கள் பிளான் மாற்றினதுக்கப்புறமா தான் கேரளாவில் இப்போ நிறைய மழை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வந்து பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் டே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து என்னைக்கு போகிறோன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, டேட் வந்து ஆகஸ்ட் 11th. நம்ம வந்து என்னைக்கு போகிறோம்னா ஆகஸ்ட் 15th அன்றைக்கி போகிறோம், இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி. 4 days ட்ரிப்பு, தேர்ஸ்டே போயிட்டு சண்டே வர மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா சிக்மங்களூர் போகிறோம். போகிற பிளேஸ் சிக்மங்களூர், கூர்கு தான் மெயின். ஸோ அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு அப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டே வந்து சிக்மங்களூர் போகிறோம். சிக்மங்களூர் போகிறதுக்கு முன்னாடி நந்தி ஹில்ஸ் போகிறோம் பெங்களூரில். அந்த ரூட்டு தானேன்னு சொல்லிட்டு நந்தி ஹில்ஸ் பார்த்துட்டு போகலான்னு பிளான் போட்டோம். ஃபஸ்ட் டே நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறோம்னா ஒரு 565-570 கிட்ட ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் ஜாக்கெட்லாம் போட்டுன்னு வெயிலில் ஓட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் ஒரு 4 o'clock கிளம்புற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக நந்தி ஹில்ஸ் போயிட்டு நந்தி ஹில்ஸ்லேருந்து சிக்மங்களூர் போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ ஃபஸ்ட் டே ஓவரா. செகண்ட் டே வந்து சிக்மங்களூர் சுற்றி பார்க்குற மாதிரி. சிக்மங்களூரில் வந்து நிறைய பிளேஸ் இருக்குது, ஃபால்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த எல்லா ஃபால்ஸும் ஜீப்பில் போயிட்டு ஜீப்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். வேறு ஜாக்கெட்டு நிறைய திங்ஸ்லாம் வேறு இருக்கா, தூக்கின்னு வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் 2 ஸ்பாட் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். முள்ளையங்கிரி பீக் ஒன்று, பாபா புதங்கிரின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ் பார்த்துருக்கோம். ஆமாம், மேக்ஸிமம் வந்து இந்த ரைடு ஃபுல்லாகவே நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரீட்டாக போகிறோம், சுற்றி பார்க்குறோம், வண்டி ஓட்டு போய்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி தான், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம் நாங்கள். இந்த 2 பிளேஸ் பார்க்குறோமா. நைட்டு வந்து எங்கே ஸ்டேனா ஜாக் ஃபால்ஸு. செகண்ட் டே வந்து நம்மளுக்கு ரைட் பண்ணுறது கம்மி தான், ஒரு 270 kilometers தான் வருது மொத்தமாகவே. ஸோ பொறுமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம நைட்டு போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஜாக் ஃபால்ஸ் ஸ்டே பண்ணுறோமா. தேர்ட் டே வந்து ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு, இப்போ வேறு ஜாக் ஃபால்ஸில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா பயங்கரமாக வந்து தண்ணி வருதுன்ற மாதிரிலாம் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஜாக் ஃபால்ஸ் பார்க்குறோமா. ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் சைடில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து முருதேஸ்வர் டெம்பிள். ஸோ பீச் சைட்லேயே இருக்கும். உடுப்பி பெங்களூர் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன் அது. அந்த ரோடு வந்து செம்மையாக இருந்தது, பீச் ஓரமாக வண்டி ஓட்டுற மாதிரி. ஸோ அது வழியாக போய் முருதேஸ்வர் டெம்பிள் பார்க்குறோமா. அங்கேருந்து சார்மதி காட்டு. நான் வந்து ரஃபாக சொல்கிறேன் இந்த பிளேஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் தான் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு போகிற ரூட்லாம் வந்து நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ரூட்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு டேக்கும் எந்தெந்த ரூட் வழியாக போகிறோன்றதையும். ஸோ அதுவும் வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். சார்மதி காட் பார்க்குறோமா. சார்மதி காட்லேருந்து கூர்க்கு போயிட்டு ஸ்டே பண்ணுறோம். தேர்ட் டே வந்து ஒரு 475 kilometers ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. தேர்ட் டேவும் கொஞ்சம் அதிகம் தான். போயிட்டு கூர்க்கில் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் கூர்க்கு பார்க்குறோம். கூர்க்கு சுற்றி பார்த்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் மைசூர் போகிறோம். மைசூரில் வந்து லஞ்ச் முடிக்கிறோமான்னு சொல்லிட்டு பார்க்குறோமா. லஞ்சு முடிச்சுட்டு சென்னை வர மாதிரி தான் பிளானு. பட்ஜெட் வந்து எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு வண்டிக்கு 12,500 ரூபா, ஒரு பர்சனுக்கு 6,250 ரூபான்ற மாதிரி 6,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு வண்டிக்கு 12,000 ரூபான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுட்டு, ஸ்டே, பெட்ரோலு கொஞ்சம் வந்து எல்லாமே அதிகமாக தான் வச்சுருக்கோம். ஸோ கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டன்றதுனால எக்ஸ்ட்ராவாக போட்டு தான் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். இப்படியும் கரெக்டாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் தெரியும். இப்போதைக்கு வந்து 3 வண்டி என்னோட NS ஒன்று சர்வீஸ் பண்ணியாச்சு, MT-15 சர்வீஸ் பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டோட NS வந்து சர்வீஸ் விட்டுருக்கோம், நேற்று விட்டோம். அதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும், சைடில் வந்து கிளச் கேஸ் வரும்ல, ஸோ அது வந்து லீக் ஆகுது ஆயில், ஸோ அதை மாற்ற சொல்லியிருக்கோம். பேக்கில் வந்து பிரேக் ஹோஸ் வந்து போயிடுச்சு, ஸோ அதுவும் வந்து மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ மண்டே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த வண்டி வந்து ஷோரூமில் இருக்குது. என் வண்டி முடிஞ்சிச்சு, MT-15 முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு 3 வண்டி கன்ஃபார்ம், 6 பேர் வந்து கன்ஃபார்மாக வரான்னு சொல்லியாச்சு. இன்னொருத்தர் வந்து NS200 வச்சிருக்கான்னு சொன்னால, ஸோ அவர் வந்து கூட யாராச்சும் கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து சோலோவாக தான் இப்போதைக்கு வரான்னு இருக்காரு. யாராச்சும் கூட கம்பெனி வந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து அவரையும் மொத்தமாக போட்டு வர மாதிரி இருக்கும். வண்டி சவுண்டு வேறு.
இன்னொருத்தர் வந்து சேலம்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, யார் யார் போகிறோன்னு கன்ஃபார்மாக தெரியல. 6 பேர் வந்து கன்ஃபார்ம் இப்போதைக்கு. மீதி யார் யார் வருவாங்க வரமாட்டாங்கன்றது வந்து ட்ரிப்பு போகிற அன்னைக்கு தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து பிளானு. இப்போ தான் வண்டிலாம் ஃபுல்லாக தொடச்சி மிரர் மாட்டினேன். டூல்ஸ்லாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த வீடியோ டேரெக்டாக ட்ரிப் வீடியோ வருமா இல்லை அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்கெட்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ரைடு எங்கன்னா போயிட்டு வரலாம் சின்னதாக இங்கே அவுட்டர் ரிங் ரோட் சைடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவோம். போனால் அந்த வீடியோ வரும், அதுக்கப்புறமா ட்ரிப் வீடியோ வரும். எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் கரெக்டாக 4 days தான் இருக்குது. இன்னும் ரூம்ஸில் எதுவும் புக் பண்ணல. சிக்மங்களூர் மட்டும் புக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டே. மீதிலாம் வந்து ரைட் போகிறோம் அன்றைக்கி, முன்னாடி நாள் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நிறைய வீடியோஸில் வந்து வரும் வெறித்தனமாக. இந்த வாட்டி எல்லாமே வந்து கேமரா இருக்குது, 360 கேமரா இருக்குது. கோப்ரோ பேட்டரி வந்து 2 வாங்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. வெறித்தனமாக வந்து வீடியோ வரும். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.